இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கோவக்காய் ஃப்ரை. ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இல்லைனா மீடியம் சைஸ் வெங்காயம், நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கோவக்காவோட ஃப்ளேவர் பிடிக்காது. அதுக்காக கொஞ்சம் அப்படியே மாற்றுறதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. சும்மா பேருக்கு வெங்காயம் போட்டால் போதும். ஏற்கனவே கோவக்காய் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, பிடிக்கும்னா நீங்கள் வெறுமனே கோவக்காவை அப்படியே வதக்கி கூட கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறாங்க, பிடிக்காது, அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைக்கிறோம் பாருங்கள், அந்த மிளகாத்தூளே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதுலேயே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுலேயே நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். சுக்கு மிளகுலேருந்து எல்லாமே, பெருங்காயம் கூட நம்ம போட்டு தான் அரைப்போம். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி அந்த மிளகாத்தூளே யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்தி. அது நல்லா இதை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய், வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை போட்டுக்கிறேன். கோவக்காய் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் தண்ணியில் போட்டுருங்க. போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. செகண்ட் டைம் வாஷில் ஒரு கை நிறைய கல்லுப்பு, ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ஏன்னா கோவக்காய் மேலே ரொம்ப அந்த அழுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். கோவக்காய் வாஷிங் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். அப்புறம் பொரியல்லாம் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு தண்ணி சேர்க்காதீங்க. அப்படியே மூடி போட்டு அந்த வெஜிடபிளில் இருக்க தண்ணியிலையே குக் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் ஓகேன்னா நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு 10 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு சிம்மில் 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிட்டுருக்கோம். அவ்வளவுதான். வேறு எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க. சிம்பிளாக இப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் தக்காளி போட பிடிக்காதுன்னா வெறுமனா எண்ணெய் ஊற்றி கோவக்காவை போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. நிறைய மசாலா சேர்க்காதீங்க. சிம்பிள், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செய்யுங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.